பில்டிங் வந்து இங்க இருக்க கதவுகள் என்ன செய்யும்டா, நீங்கள் பிழையான வேலையை செய்யல கதவுக்கு வந்து இங்க ஏஐல ஒரு சிஸ்டம் ஒன்று போட்டு இருக்குது. நீங்க ஒரு கழுசடை காவாலி என்றா இங்க பாத்ரூம்ல வந்து சில சிஸ்டங்கள் இருக்கு. நீங்கள் ஒரு ஊத்தவாளி ஆனால் என்றால் பாத்ரூம் வந்து வலிக்கிடும், வலிக்கு நீங்க விழுந்து போவீங்க. அதே நேரம் பாத்தீங்க என்று சொன்னால் நீங்க ஒரு கழுசடை காவாலி என்று சொன்னா கதவுகள் அடிக்கும் உங்களுக்கு. அப்படியே செட் பண்ணிக்காரு, நடந்து போயிட்டு கதவு படாரண்டு முகத்துல அடிக்கும், முகத்துல காயங்கள் வரும். சோ அப்படியான விடயங்கள் வந்து நோர்வேல வந்து அப்படியான சிஸ்டம் எல்லாம் இருக்கு இங்க கவர்மெண்ட் பில்டிங்ல. அப்படி இல்லை, இங்க எல்லாம் வந்து சும்மா அந்த குளப்படியெல்லாம் செய்து குளறி போட்டு போய்க்க கதவுகள் இப்படி அடிக்கும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல போய்க்கல பாத்ரூம்ல வலிக்கு விழுற செட்டப்புகள் வந்து இங்க ஏஐ ஜெனரேஷன்ல செய்திருக்கு. இப்ப கடைசியாக இவர் அந்த பில்டிங்கை விட்டு எஜெக்ட் பண்ணப்பட்டுட்டார் கதவால். அதான் நடந்தது. கதவை அடிச்சு நிலத்திலையும் விழுந்து பாவம் இடைக்குள்ள முதல் பயணத்துல கப்பெல்லாம் போட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு பேக் எல்லாம் கட்டி கொண்டு இன்னும் நிக்கிற நோவையில துளைப்பேன் அப்படி இப்படி அவர் கதை கேட்கல. இங்க இருக்கிற ஏஐ சிஸ்டங்கள்ல வந்து வாங்குகள் எழும்பி அடிக்கும், மேசைகள் எழும்பி அடிக்கும். அதை விட வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த என்ன சொல்றது, இங்க வந்து அந்த சிஸ்டங்கள் வந்து நோவே வந்து யாழ்ப்பாணம் மாதிரி இல்லை. எங்களுடைய மக்களுக்கு தான் சொல்றேன். இப்ப இங்க வந்து இந்த கட்டில்கள் வந்து கட்டில் நுனியெல்லாம் அடிக்கும், இடிக்கும். ஸோ அப்படியான செட்டப் இருக்கு. அப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடு இந்த மாதிரியான நாடுகள்ல வந்து சும்மா ஊத்தவாளி வேலையில் பார்க்கல. அது ஸோ அடிச்சு தூக்கி எறியப்பட்டது அந்த கதவுகளால. பலமான கதவுகள் 120 கிலோ கதவுண்டா சும்மா இல்லத்தானே, சும்மா ஏன் இந்த தேவையில்லாத வேலையை பார்ப்பானே, என்ன நல்ல வடிவா வந்து காய்ச்சி வடிவா இன்டர்வியூ கொண்டு எடுத்துட்டு போயிருக்கலாம். அந்த கதவுகள் எல்லாம் இடிச்சு பாத்ரூம் எல்லாம் விழுக்கி விழுந்து பாவம் கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு கேமரா எல்லாம் உடைஞ்சிச்சு விழுந்து. அதாவது இங்க வந்து நோ பில்டிங் வந்து